நாமத்தினாலே இந்த அருமையாய் கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், இந்த வேலையில் எங்களோடு நீங்கள் இடப்படுங்கப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு சரியாக போதித்து நடத்துங்க. தடைகள் யாவும் விலகட்டும். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. உடைய வாயாய் எங்களை மாற்றுங்க. ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தாங்க. தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையில் அன்பாய் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு நல்ல சுகபலட்சியனோடு நீங்கள் வாழ்ந்து சுகமாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் எல்லாம். நான் சொன்னது போல் இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மை அழகாக நடத்தி இந்த 3 நாட்களிலும் தேவன் நமக்கு வேறு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார், விசேஷமாக கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த மாதத்தை நம்ம கொண்டாடுகிறோம். எப்படி கொண்டாடுகிறோன்னு கேட்டால் சுத்திகரிப்பு மாதமாய் கொண்டாடுகிறோம். என்று கேட்டிங்கன்னா கடைசியாக ஆமாம், ஏன்னா நம்ம இந்துக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போகி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். போகி அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை வரும். அதனால தான் பிறந்தேன் நான். பாருங்கள், நம்ம பிறப்பு எப்படி இருக்கு பாருங்கள். உலகத்தில் எதெல்லாம் வானான்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நானும் பிறந்துட்டேன். ரைட், ஓகே. அப்போது அந்த போகி திருநாள் அன்றில் என்ன பண்ணுவாங்களா, வீட்டில் தேவையில்லாத குப்பையெல்லாம் எடுத்து வெளியே வச்சுடுவாங்களாம். வெளியே வச்சு என்ன பண்ணுவாங்க, கொளுத்தி. ரைட். அப்போது இது நமக்கு போகி மாதிரி. இப்போ நாம் என்ன பண்ணணும், நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத குப்பையெல்லாம் வெளியே கொண்டு போயிடணும். கர்த்தர் என்ன பண்ணுறாராம், வேண்டாத குப்பையெல்லாம் கர்த்தருக்கு உள்ள இடத்த கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கவிழ்க்க வேண்டியதை கவிழ்த்திடுவார், துரத்த வேண்டியதை துரத்திடுவார், அடிக்க வேண்டிய அந்த வசனம் இருக்கா 2ஆவது அதிகாரம் எத்தனாவது வசனம் வாசிங்க. யாவரையும் துரத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு, கொட்ட வேண்டிய காரியங்கள் இருக்கு, கவிழ்க்க வேண்டிய காரியம் இருக்கு, அடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, எடுத்து வெளியே கொண்டு போகணும்னு சொல்ல வேண்டிய காரியத்தை இருக்கு. அல்லேலூயா. இயேசுக்கு இடம் மாத்திரம் கொடுத்தா போதும், மிச்ச விஷயத்தெல்லாம் அவர் செஞ்சிடுவார். அல்லேலூயா. கவிழ்க்க வேண்டியதை கவிழ்த்துருவார், கொட்ட வேண்டியதை கொடுத்துருவார், வெளியே கொண்டு போங்கடான்னு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் கெட் அவுட், எல்லாம் வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்களை கொண்டு போக வச்சிடுவார். எந்த விஷயத்தில் அடிக்கணுமோ அந்த விஷயத்தை அடித்து சரி பண்ணிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஆகினால் இந்த 3 நாளும் ஏசப்பாக்கு அந்த நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. போகும்போது ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போயிடணும். கானானுக்குள்ளே போகும்போது, புது வருஷத்துக்குள்ளே போகும்போது ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போயிடணும். பழையவையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் ஒளிணும். தரித்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவும் முடியல. சில விஷயங்கள் இல்லை, ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற வேண்டிய தெய்வம் ஆசீர்வதிக்கவும் முடியல, அவருக்கு ஆசீர்வதிக்கவும் முடியல. ஸோ ஆசீர்வதிக்க முடியலன்னா சம்திங், என்ன ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் மாற்றணும். அதனால தான் சுத்திகரிப்பு. தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதில் இருக்கிறதான 22வது அதிகாரம் கடைசி புக்கு, கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. ஆரம்பத்திலேருந்து ஆதி ஆகமத்திலேருந்து எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக முடிக்க போகிறல்ல, இந்த நாளோடு முடிக்க போகிறல்ல, இந்த நாளோடு இந்த வருஷம் முடிக்க போகிறோம். ஆமாம், 52 வாரங்கள் முடிஞ்சிடுச்சு. அப்போது வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம், கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சில விஷயங்களை பேசுகிறார். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் யோவான் தேவ தூதருடைய கால்களில் விழும்போது இப்படி செய்யாதபடிக்கு பார் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. மனித தெய்வம் இல்லை, அண்ணன் தெய்வம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக முடிக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு.
முடிக்க போறாரு. முடிக்கிறதுக்கு முன்னாடி 15வது வசனத்தில் எல்லாம் பேசிக்கொண்டு டக்குன்னு ஒரு முடிக்கக்கூடிய தருவாயில் கொண்டு வந்துட்டு மறுபடியுமாய் ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் தான் முடிக்கிறாரு. 15வது வசனம், நாய்களும் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்கள். புறம்பே, வெளியே, உள்ள வரமாட்டாங்க. 2026க்குள்ள வருவாங்க. நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க புறம்பே இருப்பார்கள். அவங்க தள்ளி இருப்பாங்க. புறம்பே அப்படின்னும் போது அதுதான் பரலோகம், உள்ள, இது வெளியே. இப்போ இந்த வருஷத்துல நாம உள்ள இருக்க போகிறோமா வெளியே இருக்க போகிறோமா? வருகிற புது வருஷத்துல உள்ளே வா வெளியே வா இருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லும்போது முடிக்கிறாரு. புக்கே முடிக்க போறாரு. முடிக்கக்கூடிய சூழ்நிலை சொல்றாரு. ஒரு 6 விதமான ஜனங்களை நோக்கி, இந்த 6 விதமும் 6 விதத்தில் இருக்கிறதான ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்காது. அது வெளியே தான் இருக்கும், அது உள்ள வராது. கானானுக்குள்ள நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள அது வராது. முன்குறித்த ஆபிரகாமுக்கு முன்குறித்த சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னேனே, அந்த தேசத்துக்குள்ள அது வராது. 2026 பார்க்கலாம். நம்ம இருப்போம், உயிரோடு தான் இருப்போம். 2026 உயிரோடு தான் இருப்பேன். கர்த்தர் கொடுக்கிற அந்த பிளெஸிங்ல வாழ முடியாது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. வஸ்திரங்கள் குறையவில்லையே, பாதரட்சைகள் தேயவில்லையே, அந்த இடத்துல வியாதி இல்லையே, வனாந்திரத்தில் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பதாக மேலே போய் தாங்கினது, அந்த பிளஸிங் இருக்காது. அப்போ இவங்க எங்க இருப்பாங்க? புறம்பே இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு அந்த புறம்பே இருக்கக்கூடிய நபர்களை குறித்து தான் நான் பேச போகிறேன். புறம்பே இருக்கக்கூடியதான காரியத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஆமாம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்குள்ளே ஒரு ராஜா பிரவேசிக்கிறார். கல்யாண வீட்டுக்குள்ளே மத்தேயு புஸ்தகத்தில், சுவிசேஷ புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ராஜா உள்ளே வருகிறார். உள்ளே கல்யாண வீட்டில் அப்படியே ராஜா வந்து பார்க்குறாரு. எல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நிற்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்போ ராஜா அப்படியே உள்ளே வந்து பார்க்க, எல்லாரையும் பார்ப்போம் இல்லை, எல்லாம் அப்படியே ஸ்டேஜ்லேருந்து இறங்கி கீழே வருவோம் இல்லை, நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒருத்தையும் விசாரிப்போம் இல்லை, என்னங்க சாப்பிட்டீங்களா, என்ன வேணும், எது வேணும், நீங்கள் சாப்பிட்றீங்களா, எப்படி இருக்கிறீங்க, என்ன விஷயம், நீங்கள் வந்ததுக்காக சந்தோஷம் அப்படி சொல்கிறோம் இல்லை. அதே மாதிரி ராஜா கீழே இறங்கி வந்த உடனே அன்றைக்கு கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒருவனை பார்க்கிறார். ஆனால் உள்ள வந்துட்டான் அவன். 2026க்குள்ள வந்துட்டான். ஆனா கல்யாண வஸ்திரம் அவன் கிட்ட இல்லை. ஆண்டவர் பார்த்து உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அன்றைக்கெல்லாம் ஒரு கல்யாண வஸ்திரம் இருக்கு, அதை மாதிரி தான் இன்றைக்கு வேற மாதிரிலாம் பண்ணிட்டான். இன்றைக்கு அதை நம்மலாம் விட்டதுனால தான் கல்யாண வஸ்திரம் இன்னைக்கு துணி எடுத்து கொடுக்குறோம் இல்லை. இப்போ பாஸ்ட்டுக்கு மாத்திரம் வந்து துணி எடுக்கிறேன். இப்போ அதுவும் இல்லை. இப்போல்லாம் பாஸ்ட்டுக்கு அவன் கேட்குறான், காசு இல்லை பாஸ்ட்டு, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. வெறும் பத்திரிக்கை மட்டும் தான் கையில் வருது. இருக்கிறீங்களா? இது கல்யாண வஸ்திரம் அதெல்லாம் அந்த நாளில் அப்படிலாம் நடந்துச்சு. பெரிய இப்போ இருக்கிற பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடத்தும் போது, என் பொண்ணுக்கு கல்யாணம் போது எல்லாத்துக்கும் புடவை எடுத்து கையில் கொடுத்தேன். ஆளுக்கு ஒரு புடவை, சொந்தக்காரங்க எல்லாருக்கும். அப்போது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கல்யாண வஸ்திரம். இப்போ ராஜா கல்யாணம் ராஜா வீட்டு கல்யாணத்தில் வஸ்திரம் இல்லாதவனா, அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா ஒருத்தரை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, மரியாதை தான் கேட்குறாரு. இயேசுநாதருக்கு ரொம்ப மரியாதை தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மொத்தத்தில் காட்டி கொடுத்த சீசனை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? சிநேகிதனே. என்னங்க மனசு அது? இன்றைக்கு கொஞ்சம் ஆள் இருக்கும் போது தான் மரியாதை, இல்லைன்னா அவ்வளோதான். இல்லைன்னா மரியாதை அவ்வளோதான், அவுட். சிநேகிதனே. இப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து அவர் கேட்கிறார், சிநேகிதனே. இங்கேயும் ஒரு மரியாதை இருக்கு, இங்கேயும் ஒரு மரியாதை கொடுக்குறாரு. கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி உள்ள வந்துட்ட. இப்போ அடுத்த வந்த உடனே இப்போ சிநேகிதனேன்னு சொன்ன உடனே
டப்புன்னு இறங்குறாரு பாருங்க நம்ம ஆண்டவர். அதான் ஆண்டவர் டக்குன்னு கீழே இறங்கி ஆண்டவர் சொல்றாரு, நோக்கி கட்டி கொண்டு போய் அழுகையும் புறம்பு, இதுதான் புறம்பே. இப்போ நான் பார்த்த நம்ம அந்த வெளிப்படுத்தல் 22 நம்ம பார்த்தது வாசிங்க. நாய்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் எங்க இருப்பாங்க? புறம்பே இருப்பார்கள். இவங்க எங்க இருப்பாங்க? புறம்பே இருப்பார்கள். அப்போ புறம்பே என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தேவனுடைய இடம் இல்லை, அது பிசாசுக்குண்டு வைத்திருக்கிறதான இடம், நரகம் அல்லது வேற ஒரு காரியங்களை சொல்லலாம். அப்போ இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறார். தள்ளி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய உரையை முடிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்போ யாரை புறம்பே தள்ள போகிறார்? நான் எல்லாரையும் எடுத்துக்கொள்ள விரும்பலை. ஒரே ஒரு நபரை, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு அதுலேருந்து ஒரு 10 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படி சொல்லி நினைக்கிறேன். 10 சுபாவங்களை சொல்லலாம் அப்படி சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை நம்மக்கிட்ட அது இருக்கா பாருங்க. முதல் காரியம் இந்த சொல்லுது, நாய்களும் அப்படின்னு சொல்லுது. நாய்களும் அப்படின்னும் போது நான் நாய் குறித்து தான் பேச போகிறேன். இப்போ நாய்க்குண்டான சுபாவம் நம்ம கையில் இருக்கா பாருங்க. நாய்னா அது நாய் பரலோகத்துக்கு போகாது. அதுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு என்ன இல்லை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு நியாய தீர்ப்புலாம் இல்லை. பிரசங்கி 3ஆவது அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. 3:11 நாய்கள் வாசிங்க, அவ சகலத்தையும் இல்லைம்மா 21 வாசிங்க. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி எங்க ஏறும்? எங்க ஏறும்? உயர ஏறும் மனிதனுடைய ஆவி. நியாய தீர்ப்புக்கு நீ அங்க போகணும். அப்புறம் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களின் ஆவி. அப்ப மிருகங்களுக்கு என்ன இல்லை? நியாய தீர்ப்பு இல்லை. அதற்கு ஆத்துமா இல்லாததுனால செத்து போச்சு, அவ்வளவுதான். அது இருந்துச்சு கூட, செத்து போச்சு, அவ்வளவுதான். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாய்களும், அந்த வசனத்தை வாசிங்க, நாய்களும் அந்த வசனம் வாசிங்க, அப்படியே வாசிங்க பார்க்கலாம். நாய்களும் சூனியக்காரரும் இப்போ நாய் புறம்பே இருக்கணும், நாய் புறம்பே இருக்கும்னு சொல்லிடலாம். அப்போ என்ன பாஸ்டர் சொல்றாங்க இங்க அப்படின்னு கேட்டா, நாயின் சில குணங்களை குறித்து இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கு. நாய்களுடைய சில குணங்கள், நாய்களுடைய சில சுபாவங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லுது. நாய் இல்லை, நாய்களின் சுபாவங்கள். நம்ம நினைக்கிறோம் நாய் அப்படின்னும் போது அப்படியே அது நாயின்னாவே நம்மளுக்கு ஒன்னே ஒன்று டப்புன்னு அடிச்சிடும். நாய் அது மாத்திரம்தான் நம்மக்கிட்ட இல்லை. அது மட்டும்தான் நாய்கிட்ட இருக்கிற குணம். அந்த குணம் மாத்திரம்தான் என்கிட்ட இல்லை. அந்த நன்றி உள்ள குணம்லாம் இல்லை, மற்ற குணம் எல்லாம் இருக்குது. நாய்க்கு இருக்கிற குணம், அது நன்றி உள்ள குணம் ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கூட நான் எலும்பு போட்டால் என்கிட்ட வரும், அவர் எலும்பு போட்டால் அவர்கிட்ட போயிடும். இதுதான் நாய் குணம். நாயுடைய பெரிய குணம் என்னதான் வீட்டை பாதுகாத்து எல்லாரையும் நல்லா அப்படியே எஜமானுக்கு நல்லா அது விசுவாசமாக தான் இருக்கும். ஒரு பிஸ்கெட்டுக்கோ ஒரு எலும்பு துண்டுக்கோ அதுக்கு என்ன ஆகிடும்? அது நாய் மைண்ட் ஆகிடும், இது மாறிடும். ஏன்னா நாய் நன்றி உள்ளது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் அது சரியாகலாம் இல்லை அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ரைட், ஓகே. இன்றைக்கு ஒரு 10 குணத்தை நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். ஒரு 10 விதமான குணங்கள் ஒருவேளை என்கிட்ட இருக்கா பாருங்க. அந்த நாய் குணம் என்கிட்ட இருக்கா பாருங்க. இந்த நாய் குணம் இருந்தால் கர்த்தர் உன்னை தூக்கி, நாய்கள் வேதம் சொல்லுது அருவருப்பானது. அது நாய் வேதம் சொல்லுது, நாய்களுக்கு நீங்கள் எப்படி இருங்க?
எச்சரிக்கையாயிருங்க. நாயுடைய அந்த சுபாவத்துக்கு நாயுடைய பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் அதில் இருக்கிறதான 2வது வசனம் சொல்லுது, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ அந்த நாய் என்று அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, அது நாயே இல்லை, அது நாய் குணம் உள்ளதான மனிதர்களை. அல்லேலூயா, இருக்கீங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட், நல்லா ஆமாம், உற்சாகத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையிலேருந்து ஒரு 10 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன். முடிவில் நல்ல ஒரு சுத்திகரிப்பு போவோம். நம்ம நாய்க்குட்டிகள் அல்ல. மேஜையிலேருந்து விழுவதுக்கு அதை தின்னுவதுக்கு நம்ம நாய்க்குட்டிகள் அல்ல. நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசமாக இருக்கிறீங்களா? ரைட், ஓகே. இப்போது நான் முதல் காரியமாய் சொல்லுகிறேன். ஏசாயா புஸ்தகத்தில் அதில் வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 56வது அதிகாரம் 10வது வசனம், 56 அதில் இருக்கிற 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய காவல்காரர் நீங்கள் கேட்டிருக்கலாம். கொஞ்சம் நான் வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வார்த்தைகளில் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள். நாயில ஊமை, நாயின்றது என்னன்னு கேட்டா குலைக்கிறதுக்கு தான் நாய். கடிக்கிறதுக்கா நாய் வளர்க்குறாங்க? சொல்லுங்க. நாய் வளர்க்குறதே குலைக்க தான். இந்த குலைக்கிற நாய்க்கும் வீட்டு நாய்க்கும் தெரு நாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நல்லா கேளுங்க. வீட்டு நாய்க்கும் தெரு நாய்க்கும் நல்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. வீட்டில் என்ன பண்ணுவான், திருட வருவது போல இருக்கும். ஒருவேளை கேட்டை எட்டி பார்த்துட்டா நாய் குலைக்கும். ஒரு நாய் குலைச்சிச்சுன்னா தெருவில் என்ன பண்ணும், நாயெல்லாம் என்ன பண்ணும், குலைக்க ஆரம்பிச்சிடும். நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிற நாய் ஒருவேளை இந்த திருடன் இப்படி போயிட்டான்னா அந்த நாய் அமைதியாகிடும். ஆனால் தெருவில் இருக்கிற நாய் குலைச்சுன்னு இருக்கும். இருக்கிறீங்களா? இதுதான் நாயுடைய பழக்கம். இப்போ நான் சொல்கிறேன், அந்த குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள். இது ஜபம் இருக்காது, இதுக்கு துதி இருக்காது. தேவன் நம்மை உண்டாக்கின பெரிய நோக்கமே நல்ல வாயை விரிவாய் திற. சோத்திரம்லாம் வராது இதுக்கு. என்னமோ இது பேசினா உலகத்துக்கும். ஆனால் வீட்டில் பேசும் பாரு அம்மா, வீட்டில் வாயை திறக்கும் பாரு, வீட்டில் போடுற சத்தம், வீட்டில் போடுற ஆட்டம் பாட்டெல்லாம் இருக்குது பாரு. கத்தர் பொறுக்காது கத்தருக்கு. இருக்கீங்களா? இங்கே கையை தூக்கி ஆராதிப்போம், முழங்கால் படிட்டு ஆராதிப்போம், சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், வாயை திறந்து ஆராதிப்போம். பாஸ்ட் தான் நாய் மாதிரி கத்தணும். இது ஊமை நாய். இது என்னது? ஊமை நாய். ஒரு சோத்திரம் வாயில வராது, ஒரு அல்லேலூயா வாயில வராது, தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வார்த்தை வராது. ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருப்பாரு, பலனை கொடுத்திருப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரு, பிள்ளைங்களை பாதுகாத்திருப்பாரு, இதுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பாரு. பைத்தியமா இல்லாதபடி, பைத்தியமா சுத்தாதபடிக்கு ஒழுங்கா ஆண்டவர் வச்சிருப்பாரு பாருங்க. அதை சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட வாயில வராது. ஊமை நாய். ஊமை இருக்கீங்களா? இந்த வருஷத்துல ஊமை நாயா இருந்தோம். தெய்வம் செஞ்ச நன்மையை ஒரு ஆளுகிட்ட பேசியிருக்காது. போய் ஒரு ஆளுகிட்ட கண்ட கதை பேசியிருக்கோம். ஊர்ல இருக்கிற அத்தனை குடும்பத்தில் கெடுக்கிற கதைலாம் பேசியிருக்கோம். தெய்வம் செஞ்ச நன்மையை ஒரு நன்மையை சொல்லியிருக்காது. ஊமை நாய். ஊமை நாய். பேசுவதுக்கு அவ்வளவு நேரம் இருக்கு. எங்க கூட்டத்தை ஆசீர்வாதமா தெய்வம் நடத்தி முடிச்சாரு, ஒரு மாத்தம் வந்திருக்காது. அநேக பேர் ஆசீர்வாதம் பெற்றாங்க, அநேக பிளெஸிங் நல்ல ஆசீர்வாதத்தோடு போனாங்க. கர்த்தர் நேர்த்தியா எங்களுக்கு செஞ்சாரு, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காது. இதுக்கு பேர் தான் ஊமை நாய். இந்த வருஷம் முழுவதும் நடத்தினார்ல பிள்ளைங்களுக்கு. நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு. எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க? எத்தனை பேருக்கு இந்த நன்மையை சொன்னீங்க?
கர்த்தர் நல்லவர் எத்தனை பேருக்கு சொன்னீங்க? கர்த்தர் ஆமா ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார் எத்தனை பேர் சொன்னீங்க? இந்த வருஷத்துல எத்தனை ஆத்மாவை சபைக்கு கொண்டு வந்தீங்க? சபைக்கு வந்தா தான் உன்னுடைய இதெல்லாம் தெரிஞ்சிருமே. இருக்கீங்களான்னு கேட்டேன். ஜேம்ஸ் அண்ணன் என்ன பண்ணாங்க, பேய் ஒன்று ஓட்டினாங்க. பேய் ஓட்டும் போது குறிப்பிட்ட பேய்கள் என்ன பண்ணுன்னு கேட்டால், அது அவ்வளோ ஈஸியாக போயிடாது, அந்த பேய் அவ்வளோ ஈஸியாக போயிடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அது ஓரமாக உட்கார வச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பேயை தொடுவாங்க. அது வரைக்கும் அது அட்டகாசம் பண்ணி இருக்கும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, சென்டரில் விட்டுட்டு எல்லாரையும் ரவுண்ட் பண்ணிவிடுவாங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்களாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ பாட்டு பாடி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, நல்லா பாட்டு பாடி அந்த நல்ல ஒரு அபிஷேகத்தை வர வச்சு அதுக்கப்புறம் அந்த பேயை நல்ல கமெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க, மேலே கையை வைப்பாங்க, எண்ணெயை பூசுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பேய் சொல்லிச்சு, கையை தட்டி பாடி நிற்கும் போது அந்த பேய் இப்படி பார்த்துச்சு, இப்படி பார்த்துச்சு. இப்படி பார்த்துட்டு ஒருத்தன் பார்த்து, டேய் நீ கூட வாடா. என்ன அர்த்தம் அதுக்கு? டேய் நீ நம்மான்றா, நீ கூட வாடா என்ன சேர்ந்து ஒரு துரத்துற. அது அழகா கேட்டுச்சு. எல்லாம் கை தட்டாங்க. ஏய் அமைதியாரு, ஏய் அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாருன்னு சுத்திட்டு கடைசியா ஒருத்தனை பார்த்து சொல்லிச்சு, டேய் நீ கூட வாடா. எல்லாம் அவனை பார்க்குறாங்க. அவனுக்கு ஒரே அசிங்கமாயிடுச்சு குமார். நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேருக்கு சொன்ன வசனத்தை ஊமையா இருந்தியா, போகிற இடத்துலலாம் வேற வார்த்தைகளை பேசினேன், வேற காரியங்களை பேசினேன், வேற சப்ஜெக்டை பேசினேன். தெய்வத்துடைய சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல பேசி இருக்கிறீங்க? எத்தனை பேர் உன்னால அவன் ரட்சிக்கப்பட்டவனா? ஆமா, இயேசு என்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் நான் வணங்குற தெய்வத்தை காட்டிலும் அந்த தெய்வத்துக்கு ஒரு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி உன்னால யாராவது இந்த வருஷம் நினைச்சாங்களா? நினைக்கலன்னா யுவா யாரு? ஊமை. அது ஊமை நாய், குலைக்க மாட்டாத ஊமை நாய். தின்னும், போட்டதெல்லாம் தின்னும், அது வேலையை செய்யும், ஒன்னுத்தையும் பேசாது, வரும் போகும். இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட ஊமையா எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா வருகிற வருஷத்துலையாவது என் வாயை திறக்கட்டும் ஏசப்பா. இந்த வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தை யாரையாவது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டேன் ஏசப்பா, யாரையாவது கொஞ்சம் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன் ஏசப்பா. எப்போ பாரு எனக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, துணி இல்லை, மணி இல்லை, அது இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி எப்பவுமே புலம்புற காரியத்தை விட்டுட்டு இயேசு கொடுத்ததை குறித்து சந்தோஷப்பட்டு மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லுகிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்கிறோங்க. எத்தனை பேர்? எல்லா கரங்களை உயர்த்தி ஏசப்பா, அப்பா கத்தாவே நாங்கள் இத்தனை கத்தாவே காலமாக ஊமையா வாழ்ந்துட்டோம், ஊமையா வாழ்ந்துட்டோம். கத்த செய்த நன்மைகளை சொல்லி முடியவே இல்லை, சொல்லவே முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. எங்களுடைய குறைகளை சொன்னோம், எங்களுடைய நிறைவுகளை சொன்னோம், எங்களுடைய காரியங்களை சொன்னோம். ஆனால் கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்கிட்ட இல்லைப்பா. இந்த தவிர வருகிற வருஷம் நான் செய்யாதபடிக்கு துவக்கத்திலிருந்தே நாங்கள் உம்மை பற்றி சொல்கிறதுக்கு எங்கள் வாயை திறங்கப்பா. கருத்தில் தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கையை போட்டு சொல்லுங்க, வர வருஷமாவது கொஞ்சம் வாயை தரனா அந்த மாதிரி இல்லை, கர்த்தரை குறித்து வாயை தர. நம்பர் 2 அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது 11, திருப்தி அடையாதிருக்கும் பெரும் வயிற்று நாய்கள். இந்த நாயை பாரு, இந்த நாய் என்னமா திருப்தி அடையல. கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாரு. ஒரு அம்மாவுக்கு அந்த 100 ரூபாய் கொடுத்தங்க, அந்த அம்மா ஒரு முத்தம் கொடுத்துருச்சு பாருங்க. எனக்கு அப்பா எங்கள் அம்மா கிட்ட வாங்கின மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அந்த முத்தத்தில் கொஞ்சம் கூட கபடு இல்லை, அது உள்ளத்துலேருந்து வந்த முத்தம்.
அந்த அம்மா அந்த கையை அந்த பணத்தை பிடிக்கிறதுக்கே அந்த அம்மாவுக்கு முடியல. அந்த அம்மா பெரட்டி போய், ஐயோ என் பிள்ளைகிட்ட காசை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணில் ஒத்தி பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சு. இருக்கீங்களா? ஒரு 100 ரூபாய் அந்த அம்மா திருப்திப்படுத்துச்சு. பல லட்சங்கள் உன்னை திருப்திப்படுத்தவே இல்லை. அந்த அம்மாவுக்கு குறைவு, கையில் காலையில் எல்லாம் 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 சுருங்கிடுச்சு, கை காலெல்லாம் சுருங்கிடுச்சு. நான் அனுப்பின வீடியோவில் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அந்த குஷ்டரோகம் கையே இல்லை, எத்தனையோ விரல் இல்லை, 10 விரல் இல்லை. அதுக்கு அந்த அம்மாவுக்கு 5 விரல் இருக்குமான்னு தெரியல. அந்த 5 விரல்ல என்னை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குது. ஒரு 100 ரூபாய் பைசா கொடுத்ததுக்கு. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. கேட்டு பாரு. என்னது, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஐயோ அம்மா இடி விழு. என்னங்க குறை? ஆண்டவர் சொல்றார், நான் நடத்தி வந்தேனே, ஏதாவது உங்களிடத்துல குறை உண்டதா? 6வது அதிகாரமா யோவானாரா வாசிங்க இருக்கலாம், இருக்காதுல்ல. 2 பேராக கர்த்தர் அமிச்சாரு. நான் நடத்தி வரும்போது 60 வாசிங்க பாருங்க. என்னங்க அப்படி இருக்கா? கம்ப்யூட்டர் வச்சுக்கிறீங்களா? போடுங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. என் மூஞ்சியே போட்டுருந்தா என்ன அர்த்தம் அது? நான் நடத்தி வந்தேன்னு, நான் நடத்தி வந்தபோது ஏதாகிலும் உங்களுக்கு குறை இருந்ததா? ஆண்டவர் கேட்கிறார். ஏதாவது குறை இருந்ததா? இந்த வருஷம் முழுவதும் நடத்தி வந்தேன். எத்தனையோ பேர் இந்த கடைசி ஆராதனையை பார்க்கல. ஆனா பாருங்க எத்தனை சேர் காலியா இருக்கு பாருங்க. இவனுக்கெல்லாம் என்ன வந்துச்சுன்னு தெரியல, என்ன வந்துச்சுன்னு தெரியல. கர்த்தர்லாம் எங்கேயோ குப்பை தொட்டில் போட்டு எங்கேயோ போயிட்டான். மோசமா போருவேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, கர்த்தரை விட்டா நாசமா தான் போவான். வேற என்ன பண்ணுவான்? கர்த்தரை விட்டுட்டோன்னா ஆசீர்வாதமா இருப்பான்? நாசமாவா? யாரா இருந்தாலும் சரி நாசமா தான் போவான் கர்த்தரை விட்டா. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு அழகாய் நடத்தினார், அவ்வளவு குவாலிட்டியாய் நடத்தினார். அவர் அழகா நடத்தின பேருக்கு இவனுக்கு என்ன மனசுல திருப்தி இல்லை, திருப்தி இல்லை. நன்றி சொல்றதுக்கு எத்தனை பேருங்க வந்தீங்க? நன்மை செய்தவருக்கு நன்றி சொல்ல எத்தனை பேர் இந்த கடைசி நாயில் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஆண்டவரை போதும்பா, எனக்கு போதும்பா, என்ன எவ்வளோ அழகா வச்சிருக்கீங்கப்பா, எனக்கு கீழே இருக்கிறவனை பார்க்குறேன், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பலவீனம்பா, என்னை எவ்வளோ அழகா வச்சிருக்கிறீங்க. ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஆமாம், மைய கண்டி பூசிட்டேன், அவ்வளோதான். இன்னும் நான் 30 வயசு தான். என்ன பலன் குறைச்சி? என்ன கம்மி பலன் இல்லை, என்ன கம்மி பலன் இல்லை, என்ன கம்மி? எதுல கம்மி? ஒன்னத்திலையும் கம்மி இல்லை. ஆண்டவர் குவாலிட்டியா நடத்தி இருக்கிறார், அழகா நடத்தி இருக்கிறார். சாப்பிட தான் வயிறு இல்லை, சாப்பாடு நிறைய இருக்கு, துணிமணி நிறைய இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் அழகா நடிச்சிருக்காரு. நினைச்சு பாருங்க. உங்களை குறிச்சு இன்னொருத்த மேல இருக்கிறவங்க குறிச்சு 2 பேருக்கும் போட்டி போடாதீங்க. உங்களை குறிச்சு, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க குறிச்சு போட்டி போட்டு பாருங்க. உங்களை எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நல்ல குடும்பம். கேளுங்க, எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் சிங்கிள் ட்ரீன்னு வைங்க. கேட்டா எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் அனாதை. அனாதையா நீ? அனாதைக்கு எதுக்கு செல்போனு கையில் கொடு? அனாதை தானே நீ? அனாதை நாயே நீ, அனாதை நாய் இல்லை. நீ அனாதை நாய் என் கையில் கொடு. நாயை பற்றி தானே பேசுகிறேன் இப்போ. நம்ம நாயை பற்றி தான் பேசுகிறோம். நாயின்லாம் வரும், இப்போ வரும் நாயெல்லாம். நான் அனாதை, எனக்கு இங்கே யாரும் இல்லை. எதுக்கு அப்போ செல்போனு? அனாதைக்கு எதுக்கு வீடு? அனாதைக்கு எதுக்கு ஃபேனு? அனாதைக்கு எதுக்கு மற்றதெல்லாம்? திருப்தி இல்லை, வேற ஒன்றும் இல்லை, திருப்தி இல்லை. இருக்கிறத கொண்டு ஆண்டவரே புருஷனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியல. புருஷனை சாகடி ஜெபம் பண்ணிருப்ப. புருஷனுக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தேன் ஆண்டவர். குடிக்காரன் நீயோ குழப்பவாதி ஏதோ ஒன்று கொடுத்தீங்க ஆண்டவர், ஸ்தோத்திரம்ப்பா. ஏதோ அவன் குடிக்காரனா கூட தூக்கி நிறுத்துவான்ப்பா, ஏதோ பண்ணுறான்ப்பா, விடுங்கப்பா. கொடுத்தீங்க ஸ்தோத்திரம். 2 பிள்ளைங்களை கொடுத்தீங்க, பிள்ளை எப்படியோ கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு வீட்டை கொடுத்தீங்க, அது வாடகை வீடு, ஏதோ ஒரு வீடு ஏதோ கொடுத்தீங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர்
ஆண்டவர் கொடுத்ததில் இந்த வருஷத்தில் திருப்தியாங்க. ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்காரு. ஏதோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறதை குறித்து அவன் சொல்கிறான், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான். அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன சொன்னா? 5வது அதிகாரம் 1வது வசனம். ஒன்றும் இல்லை. கடன் கொடுக்க கடன் இல்லை, பிள்ளைங்களை பிடிச்சுன்னு போறான், மீட்க ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, நான் சொல்றேன், இருக்கிறத கொண்டு இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. இருக்கிறத கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லு. இல்லைங்கிற வார்த்தையை விட்டுரு, இல்லைன்ற வார்த்தையை விட்டுரு. கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நமக்கு குடும்பத்தில் கூட பாருங்கள், ஒன்றுமே இல்லைன்னு வாங்க, அது ஒரு பெரிய ஒரு தவறான விஷயங்கள். ஒன்றுமே இல்லை குடும்பத்தில், ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சொட்டு கூட ஒன்றுமே இல்லை. அப்போது பல பேருடைய வாழ்க்கையில் பல புலம்புதல் இருந்திருக்கும். கர்த்தர் கொடுத்ததை கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியாத ஒரு நன்றி இல்லாதவனாய் வாழ்ந்த அந்த காலத்தை குறித்து வருத்தப்பட்டு கர்த்தர் கொடுத்த காரியத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? எல்லாம் கண்களை மூடி எல்லாம் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், என் கணவனுக்காக ஸ்தோத்திரம், என் சம்பாதனைக்காக ஸ்தோத்திரம், என் சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம், என் சரீர பலத்துக்காக ஸ்தோத்திரம், என் ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா எசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில். திருப்தி இல்லாத வாழ்க்கையை விட்டுருங்க, வாழ்க்கை வாழ்வதுக்கே. ஆமென், அல்லேலூயா. நான் ஏன் வாழ்கிறேன்னு தெரியல, நான் எதுக்கு வாழ்கிறேன்னு தெரியல, நான் வாழவே கூடாது, நான் வாழ்கிறோட சாவலாம், நான் இதோட அவ்வளோதான், இதோட அவ்வளோனா இப்போ இந்த வருஷமே போயிடும். அடுத்த வருஷத்துல நான் இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். அடுத்த வருஷத்துலலாம் கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவேன், இதோட கொஞ்சம் மோசமாக. அல்லேலூயா. நான் இதெல்லாம் பேசுறதை விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மூதேவி, நாய், சனியை அதெல்லாம் விட்டுறலான்னு கேட்குறேன். அம்மா இதுக்கெல்லாம் புது வார்த்தையை கண்டுபிடிச்சுன்னுக்கிறேன். பைபிள் டிக்ஷனரியில் போட்டு சனியன் அப்படின்னா சனியனுக்கு அடுத்த அர்த்தம் என்னன்னு பார்க்குறேன். ஏன்னா சனியன்ற வார்த்தையை பேசக்கூடாது, அதனால் அடுத்த வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். அதனால் இந்த வருஷமே எல்லாத்தையும் ஓட்டிடுங்க. ஒன்றும் நம்ம கையில் இருக்கக்கூடாது. திருப்தி அடைந்தவன் தேன்குட்டையும் மிதிப்பான். போதுங்க. இதுக்கப்புறம் என்னங்க, இதே பலன் தான் போதுங்க. இதுக்கப்புறம் ஒரு பலனும் தேவையில்லைங்க, இந்த பலன் தான் போதுங்க. இந்த ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இந்த பலன், இதுக்காக ஒரு பெரிய இன்னொரு பலன்லாம் வர வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இருக்கிற இந்த பலன் போதுங்க. இந்த பலன் கடைசி வரைக்கும் நீடிச்சுன்னா போதும். அல்லேலூயா. திருப்தியா வாருங்க, திருப்தியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பர் 3 நீதிமொழிகள் 26 அதில் இருக்கிறதான 11 நாயானது தான் கக்கினதை அது தானே தின்னுமாம் போல். என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம் அது? நாய்க்கு ஒரு கெட்ட பழக்கம். அது நாய் இல்லை, நாய் அந்த ஒரு கெட்ட பழக்கம். அந்த பழக்கம் நாயுடைய குணங்களில் ஒரு குணம், கக்கினதை அது தின்னுமா. இந்த வருஷத்தில் நாம் விட்டதை மறுபடியும் எத்தனை பேர் தொட்டிருக்கிறோம்? ஒரு 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 1ஆம் தேதி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருப்பேன்ல, இனி என் உயிரை போனாலும் சரி. நான் ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ண சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் போய் உட்காந்து பேசினேன். நான் பேச அந்த குடிமகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. நான் பேசுகிறேன், தண்ணியை ஏற்கனவே தண்ணியில் தாங்கிற பாட்டி. அப்போ நான் பேசினே இருக்கிறேன். அவரு கேட்டுன்னு இருக்கிறாரு. அவரு கேட்டு அப்படின்னாரு. நான் என்னடா இருந்தாலும் கோவம் மாதிரி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்ச நேரம் நேரம் உள்ளே போனார். கதவை திறந்தார், தொடப்பு கட்டை இருந்துச்சு. இன்னைக்கு முடிஞ்சிச்சா நம்ம கிட்ட தொடப்ப கட்டை அடிதான் நமக்கு அம்மா கிட்ட வாங்குது. அதுக்கப்புறம் இப்போதான் வாங்க போகிறோம் 45 வயசில் அப்படின்னு சொல்லி பார்த்தா தொடப்ப கட்டை எடுத்து தொடப்ப கட்டை கீழேருந்து ஒரு குவார்டர் பாட்டில் எடுத்தாரு. ஓடி வந்து தூக்கி அடிச்சாருங்க. மனம் திரும்புதல். அல்லேலூயா. எனக்கு ஒரே சந்தோஷம். அடடா
சூப்பரா ஒரு பிரசங்கத்தில் ஒரு ஆளை மனம் திரும்ப வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம். வெளியே வந்து 10 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த ஆள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கீங்களா? நாய் தான் கக்கினதை தானே தின்னும். திரும்பி போய் விட்டுட்டோம். 1ஆம் தேதி அறிக்கை பண்ணிட்டோம். அறிக்கை பண்ணி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ அறிக்கை பண்ணும் 1ஆம் தேதி நான் போய் பேச மாட்டேன், நான் இன்று முதல் குடிக்க மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடி தங்கம் அப்படி சொல்லி எது மேலேயோ சத்தியம் பண்ணியிருப்போம், என்னவோ பண்ணியிருப்போம். இன்றைக்கு கக்கினதை மறுபடியும் தின்னுகிறதான ஒரு சுபாவம், நாயின் சுபாவம் இருக்கா நமக்கு கொஞ்சம்? ஏன்னா மனசுக்கு தான் தெரியும். இதுக்கு யாரையும் சாட்சியெல்லாம் வைக்கிறது இல்லை. அடுத்த வருஷத்துலேருந்து பாடுறா, நாங்கள் அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்லிக்குவோம். ராஜா சொல்லுவாப்புல அடிக்கடிக்கு, அடுத்த வருஷத்தில் நம்ம கறியே சாப்பிடக்கூடாது, நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம இதெல்லாம் விட்டுருணும். நான் சொல்லுவான், இப்படி பேசுறதை விட்டுரு, நீ வருஷம் இப்படி தான் பேசின்னு இருக்க, நீ பேசுகிறத விடு, இப்படி பேசுறதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் போன வாரத்தை கூட அப்படி பேசியிருந்தோம். அப்போ போன வருஷத்தில் நாம் சில அறிக்கை பண்ணியிருப்போம், இதை தொடக்கூடாது. மனசில் கூட தான், மனசு தான் அறிக்கை பண்ணியிருக்கோம். மனசில் தான் ஒரு ராஜா தன்னுடைய ராஜபானத்தை பொருளெல்லாம் நான் தொடமாட்டேன்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தானியேல் 1:8 எங்க அவன் தீர்மானம் பண்ணானா? தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணானா. போன வருஷம் இருதயத்தில் தீர்மானம் பண்ணமா, பொய்ய பேச மாட்டேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், நான் வேதத்தை வாசிக்காம வெளியே போக மாட்டேன் சொன்னீங்களா? சொன்னது என்னாச்சு? மீனாட்சி சொன்னது என்னாச்சு சொல்லுங்க. காத்தோடு போயாச்சுன்னு சொல்லுங்க. நீ சொன்னதை செய்யாவிட்டால் நாய் அது கக்கிட்டு இனி அதை தொட மாட்டேன், இனி அங்கே போக மாட்டேன், இந்த காற்றை பேச மாட்டேன், இந்த காசை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு மறுபடியுமாய் அதை செய்தால் அதற்கு என் வேதம் சொல்கிறது நாய் என்று அர்த்தம். 1 பேதுருல 2 பேதுருல 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொல்லும் போது 22வது வசனத்தில் கழுவப்பட்ட பன்றி நாய் கழுவப்பட்ட பன்றி, இங்க கொஞ்சம் நாயின்னு சொல்லி திட்டி போர் அடிக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு பன்னின்றாரு. நாயின்னு சொல்லி ஆண்டவருக்கு போர் அடிச்சபடினால இப்போ சொல்றாரு நாய் தான் கக்கினதை தின்னும், ஆனா பண்ணி கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் போய் என்ன பண்ணும்? இருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க, ஏசப்பா விட்டத்தை மறுபடியும் தொடக்கூடாது, ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா நாங்கள் கர்த்தாவே எத்தனையோ காரியத்தை உமக்கு முன்பதாக அறிக்கை பண்ணிட்டு அதை மறுபடியுமாய் அதை செய்ய பிசாசு என்னை தூண்டினபடினால அதை செய்து நான் அந்த நாயின் குணத்துக்குள்ளாக கக்கின் அந்த காரியத்தை தின்னக்கூடிய குணத்துக்குள்ளாக மாறிட்டேன். என் தெய்வமே எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி என்னை பிள்ளையாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சுத்திகரிச்சிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் அந்த கரெக்டாக அந்த இன்னும் இருக்கிற 20 நிமிஷத்தில் 25 நிமிஷத்தில் சரியாக அந்த 10 பாயிண்ட்டையும் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நான் அனுப்ப போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை சொன்னேன்? 3. நம்பர் 4, சங்கீதம் எழுதின புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது சங்கீதம் 6வது வசனம். 6வது வசனம் நான் முத சொன்னேன் அது ஊமை நாய், 2வது அது திருப்தி இல்லாத நாய், 3வது கக்கினதை தின்னும் நாய், 4வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 59:6
ம் ம் நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிவார்கள். இந்த ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஊரை சுத்தினே இருக்கும். அது இந்த நாய்க்கு ஒரு வேலையே இல்லை, ஆனா ஓடிக்கினே இருக்கும். அந்த நாய்க்கு ஒரு வேலையே இல்லை, ஒரு வேலையே இல்லை. இந்த நாயை குறித்து வேதம் சொல்லுது, அது ஊரை சுற்றி திரிகிற நாய். ஒரு விசுவாசிக்கு நான் அடிக்கடிக்கு சொல்றேன், மூணு என்டர்டைன்மெண்ட் தான், மூணு காரியத்தில் 3 இடத்துல தான் இவனை சந்திக்கணும். ஒன்று உன் வீட்டில் பார்க்கணும், ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கணும், மூணாவது வேலை ஸ்தலத்தில் பார்க்கணும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் நிற்கக்கூடாது. இது விசுவாசிக்கு அழகல்ல. இது சுற்றினே இருக்கும். இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா. விசுவாசி கேட்கும், பீச்சுக்கு போகலாம், என்னை எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டேங்கிறீங்க. உன்னை சுடுகாட்டு கூட்டின்னு போகிறேன், வா என் கூட. எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டேங்கிறீங்க, எங்கேயுமே போக மாட்டீங்க, எங்கேயுமே பண்ண மாட்டீங்க. எங்கே போகிறது? ஊரை சுற்றுறது பிசாசின் கோணம். யோபுடைய புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் பிசாசை, ஏய் எங்கிருந்து வர அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிசாசு பிரதியுத்தரமாக ஒரு பதில் சொல்லுகிறது, பூமி எங்க முழாவி அதில் சுற்றி திரிந்து. சுத்திர குணம், ரவுண்டிங், டூர். நாசமா போனவன் கிறிஸ்தவன். டூர் எங்க? சபையை விட்டு டூருக்கு போவான். அடுத்த வருஷத்துல டூர்லயே நீ சாவு போற. அடுத்த வருஷம் பேச மாட்டான் ஒரு டூரு. எங்க என்டர்டைன்மெண்ட் உனக்கு? எங்க என்டர்டைன்மெண்ட் குடிச்சு ஆண்டவர் சொல்றாரு? களியாட்டம், சினிமா சுத்தினே இருக்கும். இது ரவுண்டிங்ல தான் இருக்கும். ஆகினால தான் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5:8 அப்படி ஒரு வசனம் இருக்குதா? 1 பேதுரு 5:8. ஏனெனில் எதிராளியாகிய பிசாசு கெர்ச்சிக்க சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வாஸ்து முடிய சுற்றி திரிகிறான். சுத்திர குணம், சுத்திர குணம் பிசாசின் குணம். இங்கே போகலாம், அங்கே போகலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஒருத்தி சுத்ரா பாருங்க, ஒருத்தி கொலகாரம் ஆகிட்டான். வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிங்களாம் கொலகாரம் ஆகிட்டான். அவ பேர் என்னது? சுத்ரா. ட்ரெஸ்ஸை மாட்டிங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிங்கன்னா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சா பாருங்க. அடிச்சுட்டு உள்ளே வரும்போது பசங்களாம் கத்தி எடுத்து நிற்கிறானுங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் உருவிய பட்டையோட நிற்கிறானுங்க. இறங்கி வெட்டுறானுங்க ஒருத்தனையும். ஏன்னா வந்த ஊரை சுற்றிட்டு உள்ளே வந்தா பாரு, ஒழுங்கா வரல. அங்கே இருக்கவங்களாம் கெடுத்துட்டான். இருக்கீங்களா? சுத்துற ஆவி. தெருவா, வீடு வீடா. ஒழுங்கா வீடு வேலைன்னா உட்காந்து ஜபத்தை பண்ணு. நாய் தானே சொல்றது, சுத்துற நாய். ஒழுங்கா ஒன்று வேலைக்கு போ, இல்லை வேலை இல்லையா வீட்டில் உட்காந்து ஜாம் பண்ணு. அது உனக்கு முன்னாடி இல்லை, அது உனக்கு முடியல. அந்த வீட்டுக்கு போனால், இந்த வீட்டுக்கு போனால், ஆயா வீட்டுக்கு போனால், அக்கா வீட்டுக்கு போனால், மாமா வீட்டுக்கு போனால், சுற்றிக்கு நட்டுட்டு, ஆமாம் லீவில் அங்கே போனேன் இங்கே போனேன். எங்கே போக போகிற லீவில்? எங்கே போக போகிறேன்னு கேட்குறேன். அவன் லீவில் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான், ஆனால் நீ அவன் வீட்டுக்கு போயிடுவேன் இல்லை? என்னங்க நீ கிறிஸ்தவனா அவன் கிறிஸ்தவனா? சுற்றி திரிது இது. அங்கேயே இங்கேயே சுற்றி. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அசிங்கமாக ஆண்டவர் சொல்கிறார் 7வது அதிகாரத்தில். வாசிங்க 7, 11, 12. வாழையாடியும் அடங்காதவளும் தங்காது. எப்படி தங்கம்? எப்படிங்க தங்கம்? கடத்த இருக்கும். அங்கே போய் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று, அங்கே கொஞ்சம் நேரம் நின்று, எவ்வளோ நேரம் வீட்டிலேயே இருக்கிறது. வேற எங்கே போக போகிற? ரஜினிகாந்த் இமயமலைக்கு போகிறாரு, கூட போயிடு. இமயமலையில் போயிடு கூட. எவ்வளோ நேரம் வீட்டிலே இருக்குது, தனியாக இருக்கிறது.
ஒரு கிறிஸ்தவனுக்கு தனியாக இருக்கக்கூடிய, கிறிஸ்தவனுக்கு தனியாக இருக்கக்கூடிய அந்த அந்த இது வருமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தனிமையா இல்லை, எப்போதும் பிதா என்னோடு கூட இருக்கிறார். அக்னியில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சொல்றான், நான் தனியா இல்லடா, என்னோட ஆண்டவர் உலாவுறாரா. 3 பேர் வெளியே நின்றுவன் பார்த்து சொல்றான், போட்டவங்க 3 பேர்ல போட்டோம், 4வது ஆளா ஒருத்தன் உலாவுறான். அவர் யாரு பாது? தேவதூதருக்கு ஒப்பா இருக்கிறது அந்த ஆளு. அல்லேலூயா. ஊரை சுத்தி என்டர்டைன் பண்ணி இயேசுநாதரை விட்டவன் ரொம்ப பேர் இயேசுநாதரை விட்டுருக்குறோம். ஆமா, இந்த வருஷத்துல எவ்வளவு இயேசு விட்டன்றதை பாருங்க. எத்தனை பேர் வெளியே போய் சுத்தி அதை பண்ணி இதை பண்ணி ஜெபத்தை விட்டுருக்கோம், தனி ஜெபத்தை விட்டுருக்கோம், குடும்ப ஜெபத்தை விட்டுருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, போயிடுச்சு. நாய்கணும் ஒரு சுத்தினே இருக்கிறது தான் சந்தோஷமா. அங்க இங்க அங்க 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 அப்படி அப்படி ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த வருஷத்துல கர்த்தாவே நாங்க அப்பா உம்மை மறந்து ஊரை சுத்தின காரியத்தெல்லாம் எங்களுக்கு மன்னித்து அப்பா வருகிற நாட்களில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நல்ல ஜீவியத்தை எங்களுக்கு தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 5 சங்கீதங்களின் புஸ்தகம் 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் அருமையானதை எப்படித்தான் அப்புறமா எனக்கு ஒன்றும் புரியலையே. அதில் அப்படி தான் போட்டிருக்கா பார்த்தியா? கம்ப்யூட்டர் எவ்வளோ ஒரு இதாகுது பார்த்தியா? ரைட், ஓகே. பிரசங்கத்தையும் மாற்றிடும் விட்டா கம்ப்யூட்டரு. அல்லேலூயா. அதுக்காக தான் பைபிளில் வந்து மொபைலில் பைபிள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். மொபைலில் பைபிள் வந்து சில ஸ்டைலாக பைபிள் வந்து மொபைலில் பார்த்துறோம் உட்காந்து. ஆமாம், செல்ஃபோனில் பைபிள், என் செல்ஃபோனில் பைபிள் இருக்கவே இருக்காது. குப்பையோடு சேர்ந்து பைபிள் இருக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிவிடுங்க. என் பைபிள் என் மொபைலில் இருக்காது. ஏன்னா என் மொபைலில் எல்லாம் ஊரில் இருக்கிறவன் படம்லாம் இருக்கும். அந்த படத்தில் இருக்கிற ஆவியெல்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்கும். அந்த படத்துக்குள்ளே என் பைபிளை வச்சேன்னா அந்த பைபிள் பரிசுத்தமான பைபிள். ஆமாம், இதில் இருக்கிறது இது மிக்ஸ் ஆகக்கூடாது. சுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் பைபிளை வந்து பைபிளாக வாங்கி படிங்க. ஒரு பைபிள் கையில் இருக்கட்டும். கர்த்தர் அது உங்களுக்கு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல சொல்லுது, பைபிளில் வாசிங்க அந்த வசனத்தை. என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்துக்கும். நாய்களின் துஷ்டதனம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இங்க வார்த்தை என்ன சொல்றது? துஷ்டதனமான ஒரு காரியம். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த பிள்ளைய பிறக்கும் போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவன் பூமியில எப்படி இருப்பான்? அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். ஏதாவது துஷ்டத்தனத்தோடு எல்லாம் கடந்து இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த முடிக்கும் போது துஷ்டத்தனத்தோடு முடிக்காதீங்க தயவுசெய்து. அதே கபடு, அதே எரிச்சல், அதே இதெல்லாம் துஷ்டத்தனம். நீ ஒருத்தனை மன்னிக்க முடியலனாவே, வசனத்தை கேட்டு ஒருத்தனை மன்னிக்க முடியலன்னா துஷ்டத்தனம் தான் அது. இன்னும் பொறாமை, இன்னும் எரிச்சல், இன்னும் அசுத்தம், இன்னும் ஆமாம் அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியமும் உள்ளே இருந்துச்சுன்னா அது துஷ்டதானே. அது விசுவாசிக்குள்ளே இருக்கிற குணம் நமக்கு வரணும். இயேசுக்கு விசுவாசிக்கு என்ன குணம் வரணும்? இயேசுக்குள்ளே இருக்கிற குணம் வரணும். இயேசு ஒருவரையும் புறம்பே தள்ளல, மூஞ்ச திருப்பல. என்னைக்காவது இயேசு மூஞ்ச திருப்பினாரா? திருப்பினா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? 2வது சங்கீதம் 2ல் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் அவருடைய பாதத்தை முத்தமிடு. குமாரன் கோபம் கொண்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ இன்னும் கோபமா இருக்கிறியே. ஆண்டவர் அன்றைக்கு அந்த யார் அந்த யோனாவை பார்த்து கேட்குறான், இன்னும் எவ்வளோ நாள்ரா? நான் இப்போ இருக்கிறேன், போ, உனக்கு என்ன சொல்லிட்டான். கடவுள்கிட்டயே கோவப்பட்டான். என்னடா அப்படின்னு கேட்குறாரு. சார் வரைக்கும் இருந்துன்னு போகிறேன், போங்க ஆண்டவரே. சும்மா கடவுள்கிட்டயே கோவம்.
என்ன இப்போ இருந்துன்னு போறேன் அப்படின்னு என்ன சொன்னான் அவன். 1ஆவது அதிகாரம் 4:9. ம் 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 நல்லது தான் விடுங்க அப்படின்ட்டான். இப்படி நல்லதுன்னு சொல்றவன் தான் துஷ்டன். என்னடா இப்படிதான் இருக்க போறியா? ஆமா இருந்துன்னு போறேன் போ. டே துஷ்டா, உன் பேர் தான் துஷ்ட நாய். நான் இப்படியே எடுத்துக்கிறேன். இல்லைங்க, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது மனம் திரும்புங்க. வசனத்தை கேட்டு கடைசி நாளில் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஒரு மனசு மாற்றம் அடைத்தமே அப்படின்னு சொல்லி நினைக்கணும். கொஞ்சமாவது மனம் திரும்புதல் உள்ள வரணும். வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் அப்படியே வார்த்தையை கேட்டு வெளியே அவன் என்ன பண்ணானா? வெளியே போகும்போது எப்படி போனானா? இருதயத்தில் குத்தப்பட்டவனா வெளியே போனானா? எத்தனை பேர் குத்தப்பட்டவனா வெளியே போயிருக்கிறோம்? அப்படி குத்தப்பட்டவனா வெளியே போகாம நான் அந்த நாள்லேருந்து இந்த 52 வாரமும் வார்த்தைகளை கேட்டேன், பல சத்தியங்களை கேட்டேன், இன்னமும் மனசு மாறல அப்படின்னு கேட்டா நீ தான் துஷ்டன். துஷ்டனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? பழைய புதிய ஏற்பாட்டை தான் அணைச்சிக்கிற புள்ள என்ன பண்ணாலும் என் புள்ள குடித்தாலும் சரி, வெடித்தாலும் சரி, அவன் களவாடினாலும் சரி, அவன் காதலிச்சாலும் சரி, அவன் கர்மாந்திரமாக என்ன பண்ணாலும் சரி, என் புள்ளன்னு சொல்கிறோமே. பழைய ஏற்பாடில் ஒரு துஷ்டம் பிறந்துட்டான், அவனை என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் பழைய ஏற்பாட்லேயும் அவனையே காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. வயிற்றில் இருக்கிறது இப்போல்லாம் போயிட்டுருப்பார். எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. அவர் அப்போ தான் இன்ஸ்பெக்டர். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் அம்மா கிட்ட, அதனால அம்மா இருக்கிறாங்க இன்னும், இவனை இப்படியே விடு, இவனை நான் உள்ளே அனுப்புகிறேன், உள்ளே அனுப்பிட்ட போகிற வெளியே எடுக்கவே எடுக்காது. ஒரு 6 மாதத்துக்கு இவன் உள்ளே இருந்தானா சரியாயிடுவான். வெளியே எங்கேயாவது கொண்டு போய் அவனை சரிப்படுத்து. இப்போ நீ எடுத்துட்ட, அவன் கொலை பண்ணிட்டு தான் உள்ளே வருவான் அப்படின்னா. அப்போவே தீர்க்க தரிசனம். 94ல் மர்டர் கேஸுங்க. இருக்கீங்களா? 94ல் மர்டர் கேஸு, கொலை கேஸு. அந்த ஆள் என்ன வாயில் சொன்னான்னு தெரியல, அவன் யாருன்னு தெரியல. 94 10வது மாதம் 94வது வருஷத்தில் 10வது மாதத்தில் கொலை கேஸு. தீபாவளி அன்னைக்கு கொலை கேஸு உள்ளே பிடிச்சி ஆமாம் திருவள்ளூர் கோர்ட்டில் பூவை மூர்த்தியார் என்னை சரண்டர் பண்ணுறாரு. செத்துட்டார் அவர். இன்னைக்கு ஜெகன் இருக்கார். அவங்க அண்ணன் போய் என்னை அந்த கோர்ட்டில் சரண்டர் பண்ணுறாங்க. ஹலோ, துஷ்டன் அவன் நல்லவனாகவே இருக்க முடியாது, ஒருத்தனை கெடுப்பான். ஆகினால்தான் ஆண்டவர் அந்த துஷ்டன் பிள்ளையை அடிக்கிறதுக்கு அப்போவே பிளான் பண்ணுறாரு, அழிக்கிறதுக்கு. பழைய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடு காலத்துலலாம் அணைக்கிறோம். ஒரு பிள்ளை ஏதாவது காரியத்தை செஞ்சுன்னா வெரி குட், பிள்ளை கெட்ட வார்த்தையில் பேசுது பாரு, அந்த பிள்ளை கெட்ட வார்த்தையை பேசுறதுல பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அது திட்டுது அசிங்கமா. ஆமாம், ஃபில்த்தி வேர்ட்ல திட்டுது, அசிங்கமா பேசுது. அந்த அசிங்கமா பேசுறத அப்பா சந்தோஷப்படுறான், ஆத்தா சந்தோஷப்படுறா. பிள்ளை அந்த அந்த பேப்பரை சுத்தி வாயில வச்சுக்குது, வாயில வைக்கும் போது சந்தோஷப்படுறோம். ஏதாவது பொருளை எடுக்கும் போது அந்த அப்பா ஆத்தா சந்தோஷப்படுறா, கண்டிக்கல, சந்தோஷப்படுறான். அது விளைவுல அது தேசத்தை அழிக்கக்கூடியதான ஒரு சம்பவமாய் நடக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உபாகம் புஸ்தகத்தில் நீங்க 21வது அதிகாரத்தில் 18-19 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 21, 18, 19 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு துஷ்ட பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன நடக்குமா? தன் தகப்பன் சொல்லையும். நில்லுங்க, துஷ்டனுக்கு அடுத்த மெசேஜ் வருது பாருங்க. சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, டேய் நீங்களாம் துஷ்டன். கேளுங்க, தன் தகப்பனையும் தகப்பன் சொல்லையும் தாயின் சொல்லையும்
அம்மா அப்பா பேச்சை எவனும் கேட்கல. இல்லை இல்லை நான் போயே ஆவேன், நான் செஞ்சே ஆவேன், அதெல்லாம் முடியாது. கோச்சிக்கின்னு சாப்பிடாம, அங்கே பண்ணாமல், இது பண்ணாமல், அப்பம் பேச்சை கேட்காம, சொல்கிற இடத்துக்கு போகாதுன்னு சொல்கிற இடத்துக்கு போய் செய்யாதேன்ற காரியத்தை செஞ்சா உன் பேர் சொல்லுங்க துஷ்டன். இந்த துஷ்டன் யாருன்ற பின்னாடி என்ன சம்பவம், அவனுக்கு என்ன சம்பவம்ன்றத பின்னாடி சொல்கிறேன். ரெண்டாவது கீழ்ப்படியாது ஜாதி. ஏன்னா சொல்லு, அம்மி கூட அரைக்க அம்மி கூட கொஞ்சம் அசையும், இது அசைவே அசையாது. எத்தனை வசனங்களை சொல்லு, வார்த்தைகளை எவ்வளவு சொல்லு, அழுது சொல்லு, கடினமாய் சொல்லு, கஷ்டப்பட்டு சொல்லு, கோபமா சொல்லு, சமாதானமா சொல்லு, சிரிச்சு ஒரு காமெடி பண்ணி சொல்லு, கேட்கவே கேட்காது. கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத ஒன்னு இங்க அடங்கிடு. அடங்கத்துக்கென்று ஒரு ஆளை வைப்பாரு, அது ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்பா பேச்சை கேட்டிருந்தேன்னா தப்பிச்சிருப்பேன். அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா தெரியுமா? அப்போ ரொம்ப டீசெண்டான ஒரு மனுஷன், நல்லா படித்தவர், நல்லா உயர்ந்த நல்ல வேலையில் இருக்கிற ஒரு ஆள். எங்கள் அப்பா கலர் சட்டெல்லாம் போட மாட்டார், நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார். அவங்க வேலை அப்படி நல்லா, ஆமாம் குடிக்கிறாங்க, அதோடைய பழக்கம், அவங்களுடைய பழக்கங்கள். குடித்தாங்க அந்த நாட்களில், இந்த மாதிரி சத்தியம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, ஏதோ குடித்தாங்க போனாங்க வந்தாங்க, அவ்வளோதான். நார்மலாக இருக்கும்போது எங்கள் அப்பா மாதிரி நல்ல உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்ல மனுஷன். அந்த மனுஷனுடைய இருதயங்கள் எவ்வளோ வேதப்பட்டிருக்க தெரியுமா? அந்த ரத்த கரையோட கத்தியோடு வெளியே வரும்போது, பிள்ளை குடிச்சிட்டு வெளியே வரும்போது, துன்மார்க்க பசங்களோட கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு வெளியே வரும்போது, தாயுடைய வயதும் அந்த தகப்பனுடைய வயது எரிஞ்சிருக்கும். ஐயோ இந்த பிள்ளையா நம்ம பெத்தோம் அப்படி சொல்லியிருக்கோம். வசனம் சொல்றது கீழ்ப்படியாமல் அடங்காமல் கொண்டாங்க இரும்பு கரத்தை கொண்டு அடக்கினாங்க. சுத்தி நின்று 5 பேர் அடிப்பான், எந்த பக்கம் அடி விழுதுன்னு தெரியாது. லட்டியில உருட்டு கட்டையில போட்டு அடிப்பான். 2 கட்டை விரல போட்டு கட்டி காலில விரிப்பான். இருக்கீங்களா? கீழே உட்கார வச்சு செவத்துல சாச்சிட்டு 2 காலை 2 போலீஸ்கார விரிப்பான். ஹலோ, சும்மாலாம் இல்லை. அடிச்சுட்டு தட்டி 4 அடி டம்முன்னு ஒரு 10 அடி அடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவான். அப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம். அடிச்ச இடத்துல வீங்கி இருக்கும், 10-15 அடி உடம்புல விழுந்திருக்கும். அந்த இடத்துல அடிச்ச அடி வீங்கி இருக்கும். முடிஞ்சிச்சுடா கதை அப்படி சொல்லி நினைப்போம். மறுநாள் வருவான், குடிச்சிட்டு வருவான். அதே போலீஸ்காரன் எடுத்து அதே உருட்டு கட்டில வீங்கு இடத்துல ஒன்று வைப்பான் பாருங்க, உயிர் போயிடும். துஷ்டனுக்கு தான் அதுதான் கதி. சும்மாலாம் இல்லை. அவன் கீழ்ப்படையாமல் அடங்காமல் போன அடக்கிறதுக்காக சில ஆட்களை வைப்பாங்க. அடங்கிடு, இப்படியே அடங்கிடு. தமிழ்ல சொன்ன ஆடாதடா, ரொம்ப ஆட்ட போட்டா 6 அடி பொட்டிக்குள்ள அடங்கிடுவேன். அடக்க வச்சிடுவார் என் தெய்வம். அல்லேலூயா. கொஞ்சம் பணம் வந்தா ஒரு ஆட்டம், கொஞ்சம் படிப்பு வந்தா கொஞ்சம் ஆட்டம், கொஞ்சம் அழகு இருந்தா ஒரு ஆட்டம். சோக்கரது அழகுக்கு பதிலாக ஆண்டவர் கருக வச்சிருவாரு. ஏசாயா புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தில் எடுத்து வீட்டில் போய் வாசிப்பார். சரி, துஷ்டத்துக்குள்ள போவோம், டைம் ஆயிடுச்சு. இல்லை இந்த துஷ்ட அப்புறமா வாசித்து முடிச்சிடுங்கப்பா. ஒருவனுக்கு இருந்தா அந்த பிள்ளைய பார்த்து நம்ம பாஸ்டர் கிட்ட போய், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பிள்ளை குடிக்கிறான் பாஸ்டர், பிள்ளை வெறிக்கிறான் பாஸ்டர், ஒரு கல்யாணம் பண்ணா சரியா உன் பிள்ளை எடுத்து போய் யாருக்காவது குடியும் பார்க்கலாம். உன் பிள்ளை எடுத்துன்னு போய் உனக்கு பொண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா கொண்டு போய் ஒரு துஷ்ட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி குடியேன் பார்க்கலாம். ஒத்துக்கோயா? உனக்கு வந்தா
அந்த துஷ்ட பிள்ளைய என்ன பண்ணுமா, அந்த துஷ்ட பிள்ளைய அந்த நாட்களில் என்ன பண்ணாங்களாம், அந்த தகப்பனும் அவன் தாயும் பிடித்து இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் கொண்டு போய், இவன் எல்லாம் தாய்ங்கெல்லாம் மூடி 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 மறைக்கிறீங்கல்ல, பிள்ளைங்க அப்படிலாம் இல்லைங்க, அவன் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டான். ஏய், உன்னதான் சிலுவையில் அறையணும், காட்டி கொடுக்கறதுலே இல்லை பிள்ளைய. அவன் அப்படி இல்லை, அடி என்னவோ பண்ணிட்டு பின்னாடி போலீஸ் பின்னாடியே வரும். அம்மா சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் பிள்ளைக்கு ஜுரம் மேலே படுத்துன்னு இருக்கு. அப்படியா, இவன் ஜுரம் தாங்க, ரோட்டில் என்ன பண்ணிக்குது வந்து பாரு அப்படின்னுவாங்க. காட்டி கொடுக்காது. வேதம் சொல்லு, நம்ம தமிழில் சொல்லுவாங்க, காக்கிக்கு தன் குஞ்சு. அப்போ எங்கள் மகனாகிய இவன் வேலைக்கு 3 வேளை சோறு வண்டி உள்ளே போயிடும். அதுக்கு முட்டை வேணும், சைடிஷ் வேணும், தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் இது இருக்குது, அது தொட்டுக்கோ. வாசிங்க வாசிங்க. நான் சீரியஸாக பேசலான்னு பார்த்தேன். குடியினமாக இருந்து சாகும்படி எல்லோரும் அவன் மேல் கல் எறிய கடவர்கள். பிள்ளைக்கு என்னது மகதி? துஷ்ட பிள்ளைய பெத்தா அல்லது நீ துஷ்டனா இருந்தா என்ன கதி தெரியுமா? வேதத்தின்படி நீ சாகணும். எப்படி சாகணும் தெரியுமா? தீக்குளிச்சில்ல, கல்லால் அடிச்சு, எங்க விழுதுன்னு தெரியாது, அடி எங்க விழுதுன்னு தெரியாது. இந்த கல்லை தூக்கி அடிச்சன்னா அது நெத்தியில் விழுதா, வயிற்றுல விழுதா, கண்ணத்தில் விழுதா, கண்ணில் விழுதா, மூக்கில் விழுதான்னு தெரியாது. இந்த கல் வரத்துக்குள்ளே அடுத்த கல் உள்ளே வரும். அடுத்த கல் வரத்துக்குள்ளே இங்கே தடுக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் 2 கல் வரும், அந்த பக்கம் 4 கல் வரும். கல் அடிச்சு ஒன்று கொல்லணும் துஷ்டனை. துஷ்ட நாய் அப்படின்னா நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அந்த நாய்க்கு வெறி வந்தா அந்த நாயை வளர்த்தவனையே கடிக்குது பார்த்தியா, அதுதான் துஷ்டத்தனம். துஷ்டத்தனம். அழகா எனக்கு ஒரு ஆளை தெரியும், நாய்க்கு சோறு ஊட்டுவார். அவரு வீட்டில் ஏசியில தான் உள்ள படுக்கும். ஒரு நாள் பிடிச்சிச்சு கைய. துஷ்டதனம், துஷ்ட நாய். துஷ்டத்தனத்தெல்லாம் இன்றைக்கு தூக்கி குப்பையில் போட்டுரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் துஷ்டதனம், கீழ்ப்படியாது துஷ்டதனம், அடங்காது துஷ்டதனம், கேவலமாக பேசுறது துஷ்டதனம், பெருமையாக பேசுறது துஷ்டதனம், மன்னிக்காது துஷ்டதனம், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளாத துஷ்டதனம். இந்த துஷ்டதனத்தை இன்றைக்கு தூக்கி குப்பையில் போட்டு கிளீன் ஆகி உள்ளே போயிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வேகமாக ஓடுகிறேன். இன்னொரு 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டும் நான் இவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டக்குன்னு நான் முடிச்சுடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். 1 ராஜாக்கள் 14:11, நம்பர் 6. சாகரத்தை நாய்கள் தின்னும். பிணத்தை தின்னுகிற நாய், செத்ததை தின்னும். நானும் யோவானும் ட்ராக்கை தள்ளி தான் நாங்கள் அவன் ஸ்கூலுக்கு போகணும். ட்ராக்கை தள்ளி போகணும். ஒரு நாய் அன்றைக்கி நான் என் தம்பி அவங்ககிட்ட காட்டு, தம்பிங்க பாடுற நாய்னா, ஒரு நாயுடைய தலை தனியாக கிடந்துச்சு, அவங்க 2 கால் தனியாக கிடந்துச்சு, பாடி தனியாக கிடந்துச்சு. என்னப்பா அது அப்படின்னா, நாயிடா ட்ரெயினில் அடித்து செத்து போச்சு, அது அப்படி கிடக்குது, முகம் இவ்வளோண்டா அங்கேயே எங்கேயே கிடக்குது, எல்லாம் அப்படி இருக்குது. அப்போது இது 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஒரு நாள் அதே நானும் யோவானும் அங்கே காமிக்கிறேன். அந்த நாய் என்ன பண்ணுது, இன்னொரு சில நாய்கள் எல்லாம் அதை என்ன பண்ணுது தம்பி, அதை சாப்பிட்டுருக்கு. அந்த செத்த நாயை இன்னும் இருக்கிற உயிரோட நாய் சாப்பிட்டு இருக்கு. நாய்கள் பிணத்தை தின்னும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீய காரியங்களை அந்த நாய் தனக்குள்ள வச்சிருக்கும், அதை வெட்டி விட்டுறாது. செத்தது, தேவையில்லாத காரியம், அசுத்தங்கள், செத்த காரியங்கள், என்றைக்கோ முடிஞ்சு போன காரியங்க மறுபடியும் அதை ரீவன் பண்றோம். மறுபடியும் அந்த செத்து போன அசுத்தங்கள் மறுபடியும் உள்ள இருக்கு. அது வெளியே கொண்டு வர முடியல நம்மளால. வெளியே அதை கொண்டு வெளியே செட்டில் ஆக முடியல. செத்த காரியங்கள் இன்னும் பிணம் உள்ள இருக்கு. செத்து போன நாற்றங்கள் உள்ள இருக்கு, அசுத்தங்கள் உள்ள இருக்கு.
2025 இது வரைக்கும் கூட வந்துடுச்சு. இதை 3 நாள்ல செட்டில் பண்ணிடு. 2026 கூட வரக்கூடாது. செத்து போன காரியங்கள் உள்ள வரக்கூடாது. நாற்றம் முடிச்ச காரியங்கள் உள்ள வரக்கூடாது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. லாசருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்ப போகிறாரு. கூட இருக்கவே அக்கா சொல்றா, ஆண்டவரே அது என்ன ஆகும்? நாற்று எடுக்குமே. உன் வாழ்க்கை ஜீவியா நாற்று எடுக்கிற ஜீவியமா இருக்கா? இது வரைக்கும் வாழ்ந்துட்ட என்னமோ தலையை தூக்கிட்டு ஏதோ சட்டையை இழுத்து விட்டு காலை இழுத்து விட்டு வாழ்ந்துட்ட என்னமோ பெருமை நினைச்சிக்கின. அது நாங்கள் 10 வருஷம் பேசுறதுல பெருமையாது? அசிங்கம், சீ, அசிங்கம், அது அசிங்கம். அது எங்களுக்கு ஜென்ம பகை. எங்களுக்கு அவங்களுக்கு தீராத சண்டை. அவங்க மூஞ்சில நாங்கள் முழிக்க மாட்டோம். அப்படியா? இயேசுநாதர் மூஞ்சில எப்படி முழிப்ப? எப்படி முழிப்ப? மனுஷனை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் நாற்றம். மேல 1000 சென்ட பூசிக்கலாம், உள்ளுக்குள்ள ஜீவிய நாற்றம் எடுக்க கூடாது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவியம் அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. இந்த இருதயத்தில் தேவன் வாசம் செய்யணும். வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 3வது வசனமா 6வது வசனமா, நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே வாசம் செய்யணும். ஒரு தேவன் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கணும். இது அசுத்தம் இருக்கிற ஆலயமா இருக்கக்கூடாது. அசுத்தம் இருக்கிற காரியங்களா இருக்கக்கூடாது. நாற்றம் எடுக்கிற ஜீவியம் இருக்கக்கூடாது. நாய்கள் பிணத்தை செத்ததை தின்னும். செத்ததை தின்னும். 7 நம்பர் 7 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 9 சீக்கிரம் வாசிங்க. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 சாமுவேல் 16:9. சீமேயு செத்த நாய். இது செத்ததை தின்ற நாய். இந்த நாய் செத்த நாய். செத்த நாய் ராஜாவை தூஷிப்பான். ஏன்? இந்த நாய்க்கு என்ன பேரா இதுல சொல்லப்பட்டிருக்குது? செத்த நாய் என்ன பண்ணுமா? தூஷிக்கமா. வார்த்தைகள், அந்த நாய் வார்த்தை சரியா இருக்காது. இந்த செத்த நாயுடைய வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தையா தான் இருக்கும். இந்த வார்த்தையில, இந்த வாயில சரியான வார்த்தை வராது. தூஷிக்கிற வார்த்தை, மற்றவங்களை அவமதிக்கிற வார்த்தை, மற்றவங்களை கேவலப்படுத்துகிற வார்த்தை, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தை. எபேசியர் புஸ்தகம் சொல்லும் போது 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லும் போது 29 சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வார்த்தைகளை பேச முடிஞ்சா பேசு. வார்த்தைகளை, கெட்ட வார்த்தை ஃபில்தி வேர்ட்லாம் இல்லை, பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை. அந்த வார்த்தைகள்ல மற்றவங்களை கேவலப்படுத்தினாவே அது கெட்ட வார்த்தை தான். மற்றவனை அவமானப்படுத்தினாவே அது கெட்ட வார்த்தை தான். எத்தனை பேர் அவமானப்படுத்தி இருக்கிற? நீ தான் செத்த நாய். நான் சொல்றேன் நினைக்காத, உன்னதான் சொல்றேன். நீ தான் செத்த நாய். மற்றவங்களை அவமானப்படுத்தினல நீ செத்த நாய். மற்றவனை கேவலப்படுத்தினல செத்த நாய். நீ மற்றவனை கெட்டவன். அவன் நல்லா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆமா, சில வார்த்தையை தூஷிக்கிற வார்த்தையை சொன்னல, நீ தான் கெட்ட நாய், செத்த நாய். நீ அருவருப்பான வார்த்தைகள், அருவருப்பான காரியங்கள், பொய் வார்த்தைகள், கேட்காததை கேட்டேன்னு சொல்றது, கேட்டதை கேட்கலன்னு சொல்றது, மாத்தி பேசுகிறது. ஒன்று வார்த்தையில நீ பாவம் செஞ்சபடினால நீ செத்த நாய். நீ செத்த நாய். இந்த செத்த நாய் வாயின் வார்த்தையினால நம்ம சொல்கிறோம் பேசிடலாம். பேசுறதுனால என்ன நடக்குன்னு தெரியுமா? பிரசங்கி எழுதின புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பேசிடலாம், ஏதோ பேசிட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி நினைக்கலாம். தமிழில் கூட சொல்லுவாங்க, அழகாய் சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும் போது, ஆமாம், தீயினால் சுட்ட புண் உள்ளாருமே ஆறாதே, யாவாகினோ நான் காக்க. என்னத்த காக்குறது தெரியல, வாயை கொஞ்சம் காத்துக்கோ. எங்க பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், ஆமா, என்ன வார்த்தையை பேசணும், எப்படி பேசணும், எங்க மரியாதை கொடுக்கணும், எங்க
இஷ்டத்துக்கு பேசாத. வார்த்தைக்கெல்லாம் ஒரு எல்லையை வைங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதுங்க, தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. என்ன பேசணுன்றலாம் இருக்கு. விசுவாசி வாயில என்ன வார்த்தை வரணும்னு இருக்கு. அழகா பாசிக்கிட்டே சொல்லும். அந்த வார்த்தையை சொல்லும். இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லிடும். ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு தெரியாது இல்லை, இந்த வார்த்தை எனக்கு தெரியாது இல்லை, இந்த வார்த்தையை சொன்னாங்க பாஸ்டர். கெட்ட வார்த்தை பேசிட்டு போனான்னு சொல்லிய. இந்த வார்த்தைகளை பேசுகிறதுனால பிரசங்கி 5:6 சொல்லுது, ஆண்டவர் இந்த வாயை கடன் கொடுக்கிறதுனால கையின் பிரயாசங்களை அடிக்கிறாராம். வசனம் சொல்றா, வாய்க்கு இடம் கொடுக்காதே. வார்த்தையினால கோபப்பட்டு கையின் கிரியைகளை அழிப்பார். நீ என்னதான் வார்த்தையை போட்டு அங்கேயும் எங்கேயும் 2 பேர் உட்கார்ந்தா இன்னொரு குடும்பத்தை இழுத்துறாதீங்க தயவு செய்து. இன்னொருத்தர் குடும்பம் வந்து நடுவில் உங்க 2 பேருக்கு நடுவில் இன்னொரு குடும்பம் வந்துடக்கூடாது. உள்ள புருஷனை புரிச்சு தூத்தி தெரியாத, சோத்துக்கு டிங்கி அடிப்ப. லாஸ்ட்ல மனைவி குறிச்சு, பிள்ளைங்களை குறிச்சு, மற்றவங்களை குறிச்சு, மாமியார் குறிச்சு, மாமனார் குறிச்சு, யாரை குறிச்சு எங்கேயும் பேசிடாத. வாயினால் ஆண்டவர் கையின் கிரியெல்லாம் காலி பண்ணுவார். நம்பர் 9, நம்பர் 8 வாசிங்க. சங்கீதம் 22:16 சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன் சீக்கிரம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஒரு ஆளை பிடிச்சி 10 ஆளை பிடிச்சி கேள்வி மேலே கேட்கக்கூடாது. மிஸ்ஸா போடுவாங்க. மிஸ்ஸானா குண்ட தடுப்பு சட்டம். அப்போ 5 பேர் உட்காருவாங்க. அந்த போர்டில் பாஸ் ஆகிட்டா ரைட், ஓகே, மிஸ்ஸா கேன்சல். 5 பேர் உட்காருவாங்க. 5 பேரில் உட்காரும் போது 5 பேர் கேள்வி கேட்பான் பாருங்க. இப்படி உட்காருவான். 5 பேர் சென்டரில் நிற்கணும். அன்றைக்கு நடந்த சம்பவத்தன்று நீ என்ன கலர் ஷர்ட் போட்டு வந்த? உன்னதான் பட்டுன்னு கேட்பான். நீ அன்றைக்கு கையில் என்ன வச்சுருந்த? இன்னொருத்தன் பட்டுன்னு கேட்பான். அவன் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகளுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த கேள்வி ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை நாசமாகிற, ஒன்னா சேர்ந்து ஒரே பையா இருந்து மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிறோம் பாருங்க. நீ 4 பேர்ல 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிற, ஜாக்கிரதை. நாய்கள் சூழ்ந்து கொள்ளும். அதுதான் பொல்லாதவர்களுக்கு கூட்டம். ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பார்க்காதீங்க. 2 பேர் சேர்ந்து, 4 பேர் சேர்ந்து, 3 பேர் சேர்ந்து, அல்லது எத்தனை பேரை சேர்ந்து மற்றவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பார்க்காதீங்க. வாழ வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கா பாரு. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா புஸ்தகம் 16:21. சீக்கிரம் முடிச்சுட்டேன். ஒன்று பருக்களை நக்கிற்று. நாய்க்கு ஒரு குணம் இருக்கிறது. என்ன குணம்? எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கிட்டவா நாயன்னா அந்த நாய் குட்டி நாய்ங்களெல்லாம் பாருங்கள், நம்ம குட்டி தூக்கி அப்படி நிற்போம். ஏய் அப்படின்னா அது என்ன பண்ணோம்? டக்குன்னு அது வேலையை காமிச்சிடும். தூக்கி அப்படி நிற்க அது கொஞ்சம் போது டக்குன்னு என்ன பண்ணோம்? மூஞ்ச அவர் நக்கிட்டோம். ஒரு அளவு ரொம்ப நெருங்கக்கூடாது. நம்ம யாரை பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க. நம்மளுக்கு யாருங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை, பக்கத்து வீட்டு அக்கா இல்லை, ஆண்டி, பக்கத்து வீட்டு ஆண்டி, பக்கத்து வீட்டு மாமா, ஆண்டி, அங்கிள், மாமான்ட்டு அவங்கடியாவது பைக்கில் ஏறி உட்கார்ந்த, இதுதான் மூஞ்ச நக்குறது. இதுதான் மூஞ்ச நக்குறது. ஊரில் எவனோ இருக்காது, அங்கிள், ஆண்டி, அதுக்கு கிட்டத்தட்ட உன்னோட 2-3 வயசு தான் அதிகமாக இருக்கும். யாருக்கு? அந்த அங்கிள் இல்லை, அந்த அங்கிளுக்கு 2 வயசு தான் அதிகமாக இருக்கும் உன்னோட. உனக்கு 18 வயசு 20 வயசுனா அதுக்கு 23 வயசு இருக்கும். அங்கிள், அன்பு அங்கிள், அன்பு அங்கிள். இப்போ அங்கிள் என்ன பண்ணோம்? அது வேலையை காமிச்சிடும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நாய்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன். மத்தேயு 7:6. நம்ம போயிடலாம், முடிஞ்சிச்சு, டைம் ஆயிடுச்சு. நானும் ஓவராக போயிட்டேன். 7:6. மத்தேயு 7:6. பரிசுத்தமானது நாய்களுக்கு கிடைக்காது. நாய்க்கு கிடைக்காது. ஆண்டவர் எனக்கென்று பரிசுத்தமான காரியங்களை வைத்திருக்கிறார். எனக்கென்று ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அது நாய் சுபாவம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. நெக்ஸ்ட், அடுத்தது மார்க் புஸ்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். 27 சீக்கிரம் வாசிங்க. மார்க் 7:27. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து ஆண்டவர் தாம் பிள்ளைக்காக வச்சிருக்கிறத நாய்களுக்கு கொடுக்க மாட்டார். இப்போ நாய்களின் அந்த சுபாவத்தை மறுபடியும் நான் அப்படியே ரீவைண்ட் பண்ணுறேன். நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஒருவேளை என்கிட்ட அந்த காரியம் இருந்துச்சுன்னா அப்படியே இன்றைக்கு அறிக்கை பண்ணி விடலாம். ஒன்று நான் சொன்னேன், ஆமாம், ஆண்டவர் நாய்களுக்கு பரிசுத்தமானதை கொடுக்க மாட்டார். நாய்க்கு ஃப்ரெஷ்ஷாக வெடித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு கொடுத்து ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது. பரிசுத்தமானது நாய்களுக்கு கிடைக்காது. அது நாய், அவ்வளோதான். ரெண்டாவது, அது தெய்வீகமானது நாய்க்கு கிடைக்காது. பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்கள் நாய்க்கு கிடைக்காது. இப்போ நாயுடைய சுபாவங்கள் எதனா இருக்கா பாருங்க. இருந்தா நீ புறம்பே இருப்பாய். ஒருவேளை அந்த காரியம் இருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை என்னை சரிப்படுத்திங்க. நம்பர் 1 நான் சொன்னேன், குலைக்க மாட்டாத நாய். அப்படி சொல்லுங்க, ஆண்டவர் உம்மை துதிப்ப ஆண்டவரே. கர்த்தரை நானே காண் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். திருப்தி இல்லாத நாய். கர்த்தர் கொடுத்த காரியத்தை திருப்திப்படுங்க. புருஷனுங்க, கர்த்தர் கொடுத்த புருஷன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த கையின் பிரயாசம், கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த அழகு, கர்த்தர் கொடுத்ததான காரியங்களுக்கு ஸ்தோத்திரம், திருப்தி. கக்கினதை தின்னும். பழைய சுபாவத்தை விட்ட காரியத்தை மறுபடியும் தொடாத, ஊரை சுற்றுகிற நாய், சுத்தி தெரியாத, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து பலத்தை பெற்றுக்கொள். துஷ்டதனம், நாய்களின் துஷ்டதனம், செத்ததை தின்னும், பீருண்டதை தின்னும். செத்த நாய், நாற்றம் எடுக்கிறதான ஜீவியம், நமக்குள்ள நாட்டம் எடுக்கிற ஜீவியம், கெட்ட சுபாவங்கள் உள்ள இருக்கிற கெட்ட காரியங்கள் நாய்கள் சூழ்ந்து கொள்ளும். 2-3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிச்சி, ஒரு குடும்பத்தை பிடிச்சி அவனை வேதனைப்படுத்தாதீங்க. பருக்களை நக்கும் நாய் சுபாவம். அது அப்படியே கொஞ்சம் ரொம்ப கிட்ட ஒருத்தனை கவர் பண்றது, பாக்கெட் பண்றது, ஒருத்தனை நெருங்கி அவனுடைய அந்தரங்கத்தெல்லாம் கவர் பண்றது, அது நாய்களின் சுபாவம். ஆண்டவர் சொல்றார், இவைகள் எல்லாவற்றையும் இந்த ஒரு 2 minutes, இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்க, ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். 2 நிமிஷம். ஆண்டவரே, இந்த நாய்களின் துஷ்டதனத்துக்கு, நாய்களின் கத்தாவே இந்த சுபாவங்களுக்கு என்ன விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க நாய்கள் அல்லப்பா, பிள்ளைகள் அப்பா. நாங்க உம்முடைய பிள்ளைகள். நாய்கள் கத்தாவே மேஜிலிருந்து விடுகிறதான துணிகளுக்கு அப்பா அது தின்னும். கத்தாவே நாங்க அப்படி அல்ல. ரபலா சந்தால ரபானா. அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாகாது என்று சொன்னீங்களே. நாங்க அப்பத்தை கத்தாவே, பிள்ளைகளுடைய அப்பத்தை தின்னுகிறதான பிள்ளைங்க. நாங்க அப்பாவுடைய புத்திரர்கள். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான பிள்ளை கொண்டான
ரபலா சந்தல ரபனா. கர்த்தர் கர்த்தாவே எங்களை அப்பா பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. நாய்கள் அல்லப்பா, அந்த நாய்களை போல கர்த்தாவே அந்த சுபாவங்கள் எங்களுக்குள்ளே இன்றைக்கு இருக்கக்கூடுமானால் இந்த 2026க்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் போது அது எங்களோடு பிரவேசிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ரத்தத்தை கொண்டு எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை சரிப்படுத்துவீராக, எங்களை சரிப்படுத்துவீராக. எங்களை சரிப்படுத்துங்கப்பா. அந்த நாய்களுக்குள்ள அந்த சுபாவங்கள் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை நீனும் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு இருப்பதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நன்மையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல கர்த்தாவே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளிலும் இந்த நாய்களின் கர்த்தாவே அந்த அப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காது என்று சொன்னீங்களப்பா. நாய்களும் சூனியக்காரர்களும் அப்பா பொய்யரும் அப்பா தகப்பனே கர்த்தாவே மாயை பற்றி கொண்டிருக்கிற அந்த ஆட்களும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காது, அவர்கள் புறம்பே இருப்பார்கள் என்று சொன்னீங்களப்பா. இன்றைக்கு இந்த நாய்களுடைய காரியங்களை கர்த்தாவே எங்களுக்குள்ள இருந்து அகற்றி போட்டு உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டு, எங்களை சுத்திகரி புதுப்பியும் உன் நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே தெய்வக்கரம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். பூர்ண சமாதானத்தோடு பிள்ளைகளை நடத்துவீராக. பிள்ளைகளுடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கட்டும், காயப்பட்ட கரத்தில் மூடி மறையும். அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகளை நடத்துங்க. பிள்ளைகளுடைய காலங்களை கர்த்தர் கர்த்தாவே நெய்யாய் பொழியட்டும் அப்பா. பூரண சமாதானத்தோடு பிள்ளைகளை நடத்தும். பிள்ளைங்களுடைய கர்த்தாவே எந்தெந்த காரியத்தில் தீர்மானம் பண்ணணுமோ, எந்தெந்த காரியத்தை விடணுமோ, எந்தெந்த காரியத்தில் இந்த பிள்ளைங்க கர்த்தாவே உம்மிடத்தில் கர்த்தாவே இன்னும் கிட்ட நெருங்கி வரணுமோ அதில் வரட்டும். எதை கவக்கணுமோ, எதை துரத்தணுமோ, எதை கர்த்தாவே எடுத்துக்கொண்டு வெளியே போகணுமோ, எதில் கர்த்தாவே நாங்கள் புதுப்பிக்கப்படணுமோ அந்த காரியத்தில் புதுப்பிக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சமாதானத்தோடு பிள்ளைங்க கடந்து போகட்டும், உன் நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதத்தோடு வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லலாம் ஆமென். என் ஆத்துமாவே பொழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் மாறுதலும் தேர்தலும் வழிநடத்தலும் சமாதானம் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கலந்து செல்லுங்கள். இன்றைக்கு மாலை கூட்டம் இருக்கிறது, நாளைக்கு மாலை கூட்டம் இருக்குது. இந்த 3 நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. கடைசி 30ஆம் தேதி கூட்டத்தில் திருவிருந்து கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.